இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு ஸ்கூல் தான் காட்டுறாங்க. அது ரொம்பவே பணக்காரங்க படிக்கிற ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கு ஒரு 3 பேர் போய் சேர்றாங்க ஸ்காலர்ஷிப் மூலியமாக. இவங்க 3 பேர் தான் அது. இவங்க 3 பேருமே ரொம்ப ஏழைங்க தான். ஆனால் சில பிரச்சனைனால ஸ்காலர்ஷிப் கிடைச்சனால அந்த ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துருக்காங்க. இவங்க 3 பேர் ஃபர்ஸ்ட் நாள் அந்த ஸ்கூலில் போய் சேர்றாங்க. இவங்களுக்குமே வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே சாதாரணம் கிடையாது. பெரிய பெரிய ஆளுங்களோட பசங்க, பெரிய டான் அந்த மாதிரி இருக்கவங்க தான் அவங்க எல்லாருமே. அப்படியே கொஞ்சம் கேரக்டர்ஸை பார்த்துடலாம். இவன் பேர் குஸ்மன். இவன் ரொம்ப பெரிய ஒரு ஆளோட பையன், அதனால ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவ பேர் மரியானா. இவ குஸ்மானோட தங்கச்சி. இவங்க 2 பேருமே ஒரே வீட்டில் இருந்தால் வராங்க. நெக்ஸ்ட் இவ பேர் லூசி. இவ வந்து குஸ்மானோட கேர்ள் ஃப்ரெண்டு. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே கதை போக போக பார்க்கலாம். அப்புறம் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இவங்க 3 பேரோட ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் இல்லையா, அதனால கிளாஸ் ரூம்குள்ளே வராங்க. அதில் இவன் கிறிஸ்டியன். இவன் வந்துட்டு எல்லாருக்கூடயுமே ரொம்ப ஜோவியலாக இருக்குன்னு ஆசைப்படுவான். எல்லாத்துக்கூடயும் வந்து பேசுவான். கொஞ்சம் அவசரம் கொடுக்க. அப்புறம் அவர் கல்யாணம் அந்த முஸ்லீம் பொண்ணு பேர் நாடியா. அவள் ரொம்பவே நல்லா படிக்கிற பொண்ணு, ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி நினைக்கிற பொண்ணு. முன்னாடி இருக்கவன் பேர் சாம்வேல். அவன் தான் இந்த கதையோட முக்கியமான கேரக்டர். அதுக்கப்புறம் ஒரு டீச்சர் வந்து நாடியாவை கூப்பிட்டு, நீ இந்த மாதிரி இந்த ஹிஜாப்லாம் போடக்கூடாதுங்கிறாங்க. இவங்க ஷாக் ஆகிடுறாங்க. என்னது, இது என்னோட உரிமை, இது என்னோட மதம், அது ஏன் நான் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. போடக்கூடாதுன்னா போடக்கூடாது தான்மா. இங்கே பாரு, இந்த ஸ்கூலில் கோல்டு, சில்வரு இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் போடக்கூடாது. அந்த ஹிஜாபும் ஆக்சசரிஸில் தான் வருது, அதனால நீ ஹிஜாப்லாம் போடக்கூடாதுங்கிறாங்க. இனிமேல் அதை போட்டு வரணும்னு நினச்சின்னா நீங்கள் ஸ்கூல் பக்கமே வர முடியாது. இந்த ஸ்கூல் ரூல்ஸோட ஃபாலோ பண்ணேன்னா தான் உன்னால் இந்த ஸ்கூலில் படிக்க முடியும்னு உங்களுக்கு கடுப்பாகுது. ஏன்னா இவங்க இத்தனை வருஷமாக நம்பிக்கிட்டு இருந்ததை இவங்க கல்ட்ட சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை இவங்களுக்கு. இந்த மாதிரி தான் இந்த ஸ்கூலு. அடுத்த சீனில் இவங்க 3 பேர் எப்பயும் போல் வழக்கமாக உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த கிறிஸ்டியன் தான் ஒரு முந்திரி கொட்டையாச்சு. அதனால அடுத்த குரூப் என்ன பேசுதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டே இருக்கான். அடுத்த குரூப்பில் அந்த பணக்கார குரூப் இருக்காங்களா, தான் லூசி, நம்ம உஸ்மான், அவங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சரி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருங்க, நான் அங்கே போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த குரூப்போட போய் பேசிடுறான். இவங்களாம் யாரா இவன் கோமாளி டக்குன்னு நம்மகிட்ட வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு குஸ்மான் கடுப்பாயிருது. இங்கே பாரு, நீ எதுக்கு எங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கணும், நீ ஒரு தேவையில்லாத ஒரு அவுட் சைடே இரு அப்படின்னோடனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட இன்ஸ்டாகிராமில் காமிச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, இப்படி தேவையில்லாமல் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணுன்ட்டு அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு. சரி நீங்களாம் ஏதோ பார்ட்டின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க, அதை பற்றி கேட்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், என் தங்கச்சியோட பர்த்டே பார்ட்டி எங்கள் வீட்டில் நடக்குது, அதுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. உன்ன மாதிரி லோ கிளாஸ் பீப்புளெலாம் எங்கள் வீட்டு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண மாட்டேன். அதனால் ஒழுங்காக போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட, அவங்க 2 பேரும் அமைதியாக தானே இருக்காங்க, நீ மட்டும் முந்திரி கொட்டத்தனமாக எங்கே வர போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி விட்டுறான். அப்படியே கட் பண்ணி இப்போ ப்ரெசென்ட் காட்டுறாங்க. இங்கே சாம்வேல் வந்து ரொம்பவே பயத்தில் இருக்கான். அந்த கொலையெல்லாம் பார்த்துட்டு கை ஃபுல்லாக ரத்தத்தோடு இந்த சாம்வேல் இருக்கான். யாரை கொலை பண்ணியிருக்காங்க என்னங்கிறத போக போக பார்க்கலாம். அப்படியே கட் பண்ணி பாஸ்ட் காட்டுறாங்க. அதில் வந்துட்டு புது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் பேர் நேனோ. இவன் வந்து நம்ம சாம்வேல் இருக்காங்கள அவனோட அண்ணன். இவன் வந்து ஒரு ட்ரக்ஸ் கேஸ் விஷயமா ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ தான் ரிலீஸ் ஆகி வரான். சாம்வேலோட அண்ணன் அம்மா 2 பேருமே கொஞ்சம் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கவங்க தான். அடுத்த நாள் ஸ்கூல் கட்டுறாங்க. அங்கே நாடியோ ஸ்விம்மிங் பண்ணிட்டு ட்ரெஸ் மாற்றலான்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே போய் பார்த்தா அவளுக்கு ஒரு ஷாக். ஏன்னா அங்கே குஸ்மானும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் லூசியும் வந்து அங்கே மேட்ரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையே பார்த்து நாடியோ செம்ம ஷாக் ஆயிடுறா. என்னடா இது ஸ்கூலாக, இது ஸ்கூலில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இவ பார்க்குறத அவளும் பார்த்துட்றா லூசி. அப்படியே வந்து அந்த பார்ட்டி நடக்குது. மரியானா அப்படி இல்லை, எல்லாத்தையுமே அந்த பார்ட்டியை கூப்பிட்ருக்கா. ஸோ நம்ம சாம்வேல், நாடியா, கிறிஸ்டியன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு வராங்க. அந்த பர்த்டே பார்ட்டி மரியானாவோட வீட்லேயே தான் நடக்குது. எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க அப்பா தான் இது. எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பார்ட்டியில் தான் வந்துட்டு லூசி நம்ம குஸ்மானை கூப்பிட்டு, நம்ம 2 பேரும் ஸ்கூலில் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதை வந்து அந்த நாடியா பார்த்துட்டா. பிரின்சிபல்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதாவது பண்ணியாகணும். நீ பேசாமல் அந்த நாடியோட பழக ஆரம்பி, அவளை வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோ, அவளை கைக்குள்ளே போட்டுட்டு அப்போ தான் வந்து நம்மளை சொல்ல மாட்டா. நம்ம 2 பேர் ஸ்கூலில் பண்ணது தெரிஞ்சு நம்ம ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்கங்கிறாங்க. இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. அவள் எப்படி பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து நாடியாவை கவுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த குஸ்மான் சொல்கிறான். அப்படியே அந்த பார்ட்டி நடக்க தான் வீட்டுக்குள்ளே வரா. அப்போ அந்த மரியானா இருந்துட்டு அவங்க அப்பா, அம்மா, அண்ணா 3 பேட்டி பேசிகிட்டு இருக்கா. அப்பா அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்படியே இவளை நார்மலாக தானே இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னமோ நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா, நான் நார்மலாக இல்லை, எனக்கு HIV பாசிட்டிவ். அது வந்து நான் ஒரு தப்பான ஒருத்தவங்களோட பழகினால எனக்கு வந்திருக்கு, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது ஏன் நார்மல்னு சொல்லி அதை மறைக்க பார்க்குறீங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நான் ஒரு HIV பேஷண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறா.
எஸ், அவளுக்கு ஹெச்ஐவி இருக்குது, அதுதான் அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி அதையே இவன் ஞாபகப்படுத்துறேன்னு, ஞாபகப்படுத்த என்ன இருக்குது எனக்கு அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா தங்கச்சி எல்லாத்தையும் கத்துறதை பார்த்து குஸ்மான் கடுப்பாகிறான். அவ்வே கடுப்பில் வெளியே வரான். அதில் இருக்க கன்னில் வெளியே வந்து சாம்வேலை கத்து கத்துன்னு கத்துறான். நீ யாரா லோக்கல் பசங்களாம் உள்ளே விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மரியானா இருந்துட்டு கத்துறாயே சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம நானும் என்ட்ரி ஆகுறான். என்னடா என் தம்பிகிட்ட கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு. நீ யாரா கோமாளி, இன்னும் எத்தனை லோ கிளாஸ்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வர போகிறாங்களோ பார்ட்டிங்கிற பேரில் அப்படிங்கிறான். அப்போ லோ கிளாஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நானும் இருந்துட்டு சொல்கிறான், நீ பெரிய பணக்காரங்கிறதுக்காக இப்படி இருக்கணும்லாம் நினைக்காத, நீ என்னடா அவங்க அப்பா சம்பாரிச்சது தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. 2 பேத்துக்கும் பெரிய வாக்குவாதம் வருது. அப்படி அந்த பாட்டி சண்டையில் முடியுது. ஸோ அடுத்த நாள் மரியானா நானாவை பார்க்க வரா. அதான் சாமுவேலோட அண்ணன் தானே, அதனால் சாமுவேல் வீட்டுக்கு வரா. சாரி நேற்று நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து அது தப்பாக முடிஞ்சிருச்சு, எங்கள் அண்ணன் என்னென்ன உங்களை பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானாவும் கூப்பிட்றான். இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இல்லை சாமுவேல் இல்லை வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொன்னால், சரி உங்களையும் தானே எங்கள் அண்ணா அவமானப்படுத்தினா சாரி அப்படின்னு சொல்லிட்டு மரியானா வந்து நானோட்ட க்ளோஸ் ஆகுறா. அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட் காமிக்கிறாங்க. இது வரைக்கும் யார் இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு காட்டாமல் இருந்தாங்க இல்லையா, இப்போ தான் நம்மளுக்கு ரிவீல் பண்ணுறாங்க. இதில் இறந்தது வேறு யாருமே இல்லை, மரியானா தான் அப்படிங்கிற விஷயத்த. ஸோ மரியானா இறந்ததை வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூலில் இருக்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. லூசியும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அவள் எப்படி இறந்தான்னு தெரியுமான்னு, இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பாஸ்ட் காட்டுறாங்க. அப்போது அந்த டீச்சர் வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் தராரு. அதில் எல்லாத்தையுமே 2 பிரிக்கிறாரு. நீங்கள் 2 பேராக சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், உங்களுக்கு இதுக்கு வந்து மார்க் இருக்குது எக்ஸாமுக்கு அப்படின்னு. அதில் மரியானாவும் சாம்பலும் வந்து பேர் ஆகுறாங்க. அப்போ ப்ராஜெக்ட் பற்றி பார்க்கும்போது மரியானோட அப்பா ரொம்ப இல்லீகலானவர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நியூஸ் வருது. அதை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. மரியானா ஆமாம் எங்கள் அப்பா இல்லீகல் நிறையா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாம்பலும் சரி விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு நியூ கேரக்டர் காட்டுறாங்க. இவ பேர் கார்லா. இவ ரொம்ப மோசமான பொண்ணு. அப்போ வந்து கிறிஸ்டியன் தான் எல்லாத்துக்கூடயுமே வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி இவள்கிட்டையும் வந்து பேசுகிறான். ஆனால் அவளும் வந்து எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறா. இவளும் சேர்ந்து கிறிஸ்டின் கூட வெளியே ஆரம்பிக்கிறா. இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்கான். அவன் பேர் பாப்லோ. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எதுக்கு புதுசாக வந்தவங்க கூடலாம் பேசிகிட்டு இருக்கேன்னா, அது சும்மா என்ஜாய்மெண்ட்டு தான், நீ தான் என் பாய் ஃப்ரெண்டு, அது சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். இவனும் சரி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் பாப்லோ. அதுக்கப்புறம் குஸ்மானும் லூசியும் வந்து பிளான் போட்டாங்க இல்லையா, அதே மாதிரி குஸ்மான் வந்து நாடியா கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறான். ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு நாடியா கூட சேர்ந்துடுறான். அவன் நாடியா கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனால் நாடியா அதால் கண்டுக்காமல் சரி இந்த டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு நான் கிளம்புறேன், நீ தனியாக பண்ணிக்கோ நான் தனியாக பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் நம்ம வந்து சேர்ந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ மடக்க முடியாது போல் ஈஸியான்னு பார்க்குறாரு அவர். ஸோ நேராக அவர் நாடியா ஒரு பேக்கரி வச்சுருக்காங்க. அந்த பேக்கரிக்கே போயிடுறா. அவள் பயந்துடுறா. சரி இங்கே வந்து ப்ராஜெக்ட் பண்ணலாமா, நீ ஸ்கூலில் என்கிட்ட பேசாமல் வந்துட்டேன், நான் ஏன் இங்கே பண்ணக்கூடாது, பேக்கரி ஆயிடுது சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒழுங்காக கிளம்பி இருங்கிறப்போ அவங்க அப்பா வந்துடுறாரு. அவங்க அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பா. ஹாய் அங்கிள், நான் தான் இவ கூட படிக்கிறேன், நாங்கள் 2 பேர் தான் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க அப்பாவுக்கு செம்ம கடுப்பாகுது. அவர் ரொம்பவே ஒரு ஓல்டு ஃபேஷன் ரிலீஜியஸான ஒரு அப்பா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறது அவருக்கு பிடிக்காது. அவங்க அப்பா இவனுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணல, ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவனே சரி சுச்சுவேஷன் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. கிளம்பு இனிமேல் நீங்கள் வந்துடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சாரி நான் ப்ராஜெக்ட் விஷயமாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். நாடியாவுக்கு பயமாக இருக்கு, ஏன்னா அவங்க அப்பா இந்த மாதிரி பண்ணுறாரே அப்படின்னு. அதுக்கப்புறம் சாம்வேலும் நானாவும் பேசிகிட்டு இருக்காங்க. காசே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமாம் நம்மகிட்ட காசு இல்லை தான், நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நானும் ஒரு ஐடியா கொடுக்குறான். நீ வந்து கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கே மரியானா, அவங்க அப்பா இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறது உனக்கு தெரியும்ல அப்படிங்கிறாங்க. தெரியுங்கிறாங்க. நீ எப்படியாச்சும் எப்படி ப்ராஜெக்ட் பண்ண அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க வீட்டில் கண்டிப்பாக இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதை எப்படியோ எடுத்துகிட்டு வந்துரு, அதை காட்டி மிரட்டி நம்ம காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் இப்படி பிளான் பண்ணுறாங்க. பின்ன கார்லாவை காட்டுறாங்க. கார்லாவும் பேப்லோவும் தான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 2 பேர் ப்ராஜெக்டாக பண்ணுவாங்க. அது தவிர மற்ற எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பின்ன மரியானாவோட வீட்டுக்கு போகிறாங்க. மரியானா வீட்டில் எல்லாருமே வந்து ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லூசியும் அந்த வீட்டுக்கு வரா. அங்கே குஸ்மானும் நாடியாவும் ப்ராஜெக்ட்காக அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நாடியா கொஞ்சமே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே குஸ்மான் சட்டையை கழட்டி போட்டு ஸ்விம்மிங் பண்ண போகிறேங்கிறாங்க. இரு என்ன தள்ளி விட்றாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து லூசி இருக்காளே, அவள் ஜன்னல் வழியாக பார்க்குறா. பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னதான் இருந்தாலும் அவளோட பாய் ஃப்ரெண்டு தானே அவன், என்ன இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்கன்னு. ஒருவேளை நம்ம பிளான் படி தான் அவன் நடக்கிறான் போல், சரி இவளை கரெக்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் யோசிக்கிறா. இருந்தாலும் இவளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஜெல்லஸ் ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அது இருந்துட்டு தான் இருக்குது. அந்த கேப்பில் சாம்வேல் போய் இல்லீகல் டாக்குமெண்ட் இருக்கான்னு தேடலாம். அதான் நம்ம நானோவும் இவனும், அதாவது அண்ணன் தம்பி பிளான் போட்டாங்க இல்லையா, அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணலான்னு. ஸோ அதை தேடுறதுக்காக வரான்.
ஆனால் மரியாவும் சும்மா நார்மலாக வந்தோன்னே அந்த இடத்த விட்டு போயிடுறான். மரியானா எதுக்கு இப்படி இந்த டோர் திறந்துருக்கு அப்படின்னு பார்க்குறா. இப்போது அவனால் அந்த டாக்குமெண்ட்ஸை எடுக்க முடியல, போயிட்டான். அப்புறம் இங்கே கார்லாவை காட்டுறாங்க. கார்லா கிறிஸ்டியனோட ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே அவன் கூடயும் க்ளோஸாக இருக்கா. அதை அந்த பேப்லோ பார்த்துட்றான். பேப்லோ பார்த்துட்டு பரவாயில்ல கண்டினியூ பண்ணுங்கங்கிறான். ரொம்ப கேடு கெட்டு கப்பலாக இருப்பாங்க போல் இந்த கார்லாவும் பாப்லாவும். இருந்தாலும் கிறிஸ்டியனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவங்க 2 பேரும் கப்பல், இவங்களும் இப்படி சொல்கிறாங்களே, என்னவா கருமம் இது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியனுக்கு ஒரு மாதிரி ஆகி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கார்லா கேடு கெட்டவளாக இருப்பா போல். அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட் காட்டுறாங்க. இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குது இல்லையா, அந்த குஸ்மேன் கிட்ட இது இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது மரியானோட அண்ணாட்ட. மரியானா தானே செத்து போனா. ஸோ எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. மரியானா இறக்கும்போது ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு குஸ்மானுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா அவள் ஹெச்ஐவி பாசிட்டிவ்ல இருந்தா. அதுக்கப்புறம் எந்த பசங்களோடையும் பெருசாக பழகலை. ஆனால் இறக்கும்போதும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவளை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ என்னடா நடக்குதுங்கிற மாதிரி ஷாக்கிங்கில் இருக்காங்க. இது அப்படியே கட் பண்ணி திரும்ப பாஸ்ட் காட்டுறாங்க. மரியானாவும் சாம்வேலும் அந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி க்ளோஸ் ஆகுறாங்க. சாம்வேலுக்கு மரியானாவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. அவருக்கு மரியானா மேலே ஒரு க்ரஷ் வருது. இங்கே லூசி இருக்கால, அவள் ஓப்பனாக கேட்டுடுறா. என்ன வர நீ அந்த நாடியா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்குது. புரியுது, நான் தான் சொன்னேன் அவளை பழி வாங்கணும், அவளை சொல்ல விடக்கூடாதுங்கிறக்காக. ஆனால் அதுக்குன்னு நீ அவகிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுற, பார்த்துக்கோ, அவள்லாம் உன்னை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இங்கே பாரு, நீ சொன்னேன்னு தானே பண்ணேன், அது ஏன் பர்சனல், நீ இனிமேல் இதெல்லாம் தலையிடாத அப்படின்னு இவரும் ஒரு மாதிரி கோபமாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த நேனோவை காட்டுறாங்க. நேனோ ஜெயிலேருந்து வந்தாலும் திருந்தவே இல்லை. மறுபடியும் எப்படி திருக்கலாம், யார்கிட்ட இருந்து பிடுங்கலாம், எப்படி நம்ம 3D ட்ரக்ஸ் விற்று அந்த மாதிரி பேடான இதுலேயே காசு சம்பாதிக்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கான கூட்டணியும் வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அகெயின் ப்ரெசென்ட் காட்டுறாங்க. அப்போ அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸ் கிறிஸ்டியன் இந்த டைம் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. உனக்கு ஏதாவது தெரியுமான்னு. அவன் என்னென்னா அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா சரிப்பா அழுகாமல் சொல்லுப்பா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லணுன்னு, எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும், உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லி ஏதாவது பார்த்தியா நீ, அவளை யார் கொண்டாங்க அப்படின்னோடனே இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறான். இவனோட பிஹேவியர்லேயே தெரியுது இவனுக்கு ஏதோ தெரியும் போல். அப்படியே கட் பண்ணி ஒரு பார்ட்டி சீனை கட்டுறாங்க. மறுபடியும் பார்ட்டி ஏதோ நடக்குது. அந்த பார்ட்டியில் மீட் பண்ணுறாங்க. மறுபடியும் நேனோவும் மரியானாவும் மீட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க 2 பேர் பேசுகிறாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க 2 பேருமே இன்டிமேட் ஆகுறாங்க. அந்த பார்ட்டியில் நாடியா பயங்கரமாக குடிக்கிறா. அவளுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறது. அதனால் அவளுக்கு ரொம்பவே போதை ஆயிடுது. குஸ்மான் கூட இன்னுமே க்ளோஸ் ஆகுறா. அவளுக்கு குஸ்மானை பிடிக்கும். அவனும் இவகிட்ட இது பண்ணிகிட்ருக்கான் இல்லையா, அதனால் இன்னுமே க்ளோஸ் ஆக பார்க்குறா. அப்படியே பேசி 2 பேரும் ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறாங்க. இவள் அப்படியே செம்ம போதையில் அப்படியே ஏதோ ஒரு உலகத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே ஸ்விம்மிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கா. குஸ்மானும் அதே ஸ்விம்மிங் பூலில் தான் இருக்கான். 2 பேருமே பக்கத்தில் இருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே ஃபீலிங்ஸ் வருது. நாடியா அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கா, ஏதாச்சும் நம்ம இன்டிமேட்டாக போகலாங்கிற மாதிரி. ஆனால் குஸ்மான் வேணான்ட்டு போயிடுறான். ஏன்னா குஸ்மானுக்கு புரியுது இவன் செல்ஃப் இதில் போதையில் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே விலகிக்கிறான். பரவாயில்ல, கொஞ்சம் நல்லவனாக தான் இருப்பான் போல். இவங்க 2 பேர் க்ளோஸ் ஆகிட்டே போகிறதே லூசிக்கு பிடிக்காது. எந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் பிடிக்கும் இல்லையா. குஸ்மான் கூட க்ளோஸ் ஆகிறது பிடிக்காம உண்மையெல்லாம் சொல்லிடுறா. அவன் உன்கிட்ட என்ன ரொம்ப ஆசைப்பட்டு பழகிறன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நான் தான் அவன் ஏன்னா உன்கிட்ட பழக சொன்னேன். காரணம் நாங்கள் 2 பேரும் ரெஸ்ட் ரூமில் பண்ணிகிட்டு இருக்கிறத நீ பார்த்துட்டேல, அதை நீ பிரின்சிபல்ட்டு சொல்லிடுவியோன்னு நினச்சேன். அதனால தான் அவனை உன் கூட பழக வச்சு ஃப்ரெண்டாக்கி சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். அவனும் உன்கிட்ட வேணுன்ட்டே பழகிறேன், நான் சொல்லி தான் பழகிறான். உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா நீ அவன்கிட்டயே போய் கேளு அப்படின்னாரா. இவளுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பழகின பையனே நம்மளை இப்படி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் பழகினானா அப்படின்னு. ஸோ அந்த சோகத்திலே சரி நேராக போய் கேட்டுடலான்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க என்ன நடக்குதுன்னு. இங்கே பாரு, நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல வர்றாரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், நீ என்னை திட்டம் போட்டு ஏமாத்தினதியா, நான் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் கூட பழகுனியா, உண்மையாக பழகின மாதிரியே இருந்துச்சுடா, நான் உன்னை ஃபஸ்ட் டைம் நம்பினேடா அப்படின்னு. ஏய், நானும் உங்ககிட்ட பொய்யாலாம் பழகலை, நானும் உண்மையாக தான் பழகினேன், நான் பொய்யாவா பழகினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரியும், நீ இவ்வளோ பண்ணவன் என்னை ஏமாற்ற மாட்டேன்னு என்ன நிச்சயம், ஏமாத்துக்காரா, என்னை இப்படி ஏமாத்திட்டிய, ரொம்ப துரோகண்டா நீ பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லாக பேசுகிறாங்க. அப்போது இவன் வாயை விட்டுறான். என்ன சொல்கிறான்னா, நான் ஒன்றும் பொய்யா பழகலை, அப்படி பொய்யா பழகியிருந்தா உனக்கு என்கிட்ட அப்படி இருந்திருக்கணும்னு தோணுச்சா, ஸ்விம்மிங் பூலில் விட்டுருந்தா நம்ம 2 பேர் பண்ணியிருப்போம் தானே அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடி கேட்டோன்னா அவளுக்கு கோவம் சப்புன்னு ஆரம்பிச்சிட்றா. என்ன தைரியம் இருந்தால் எல்லோரும் முன்னாடி இப்படி பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி நாடியாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அப்புறம் மரியானா அங்கே உட்காந்துருக்காங்க. அப்போ சாம்பிள் பேச வர்றாரு. மரியானா சாம்பிள் எப்போ பேச வந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்படி அந்த கான்வர்சேஷனை என் பண்ணலாம் தான் யோசிப்பாங்க. அதை பார்த்து சாம்பிள் கேட்குறாரு, ஏன் நான் எப்போ பேச வந்தாலும் என்கிட்டேருந்து விலகி போகிறேன் அப்படின்னோடனே, நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நீ ரொம்ப நல்லவனாக இருக்கேன், அதனால தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது, யார்ட்டையுமே நான் இது வரைக்கும் சொன்னதே இல்லை, எனக்கு ஹெச்ஐவி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு தாங்க முடியல ஷாக்கு, செம்ம ஷாக் ஆகிடுறாரு.
அப்புறம் அவங்களே சொல்கிறாங்க, இல்லை இது ஒன்றும் பரவாது, என்கிட்ட இருக்குது, பட் நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரி பரவாயில்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இவர் வந்து அந்த ஒரு நோயை பெருசாகவே காட்டிக்காமல் அவர் பாட்டுக்கு நார்மலாக பேசிகிட்டு இருக்காரா, அதனால இவங்களுக்கு இன்னுமே இதாகிடுது. நமக்கு இவ்வளோ பெரிய இது இருக்குன்னு தெரிஞ்சும் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்க ட்ரை பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாடியா வந்துட்டு கிளாஸ் ரூமில் இருக்க ட்ராவை திறக்கிறாங்க. அவங்களோட ட்ராவை திறந்தா உள்ள ஒரு கிஃப்ட் இருக்குது. குஸ்மான் தான் வச்சுருக்கான். குஸ்மான்கிட்ட போய் என்ன இப்போல்லாம் வச்சு என்ன மயக்கிக்கலான்னு பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் சொல்லோட சாரி நான் எனக்கு தெரியாமல் பேசிட்டேன், அதை சாரி கேட்கறக்கு வேண்டி இப்படி வச்சேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் செட் ஆகாது. என்ன நீ வந்து என்ன மட்டுமா அவமானப்படுத்தினேன், என்னோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ண, அப்போ நீ என்னோட வளர்ப்பை ஜட்ஜ் பண்ணன்னு தானே அர்த்தம். தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டில் வந்து எல்லார்கிட்டையும் சாரி கேளு அப்படிங்கிறாங்க இவங்க. சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. பார்த்தா அவங்க வீட்டுக்கே வந்துடுறான் இவன். அவங்களுக்கு அண்ணன் தான் திறந்து விட்றான். யார் நீங்கிறாங்க. இல்லை நாடியா இல்லையா, அவளை பார்க்க வந்தேங்கிறாங்க. நாடியாவோட ஃபேமிலியோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான முஸ்லீம் ஃபேமிலி. அவங்க அப்பாலாம் பார்க்குறாரு, நாடியாவுக்கு அள்ளுடுது ஐயோ அப்படின்னு. அவங்க அப்பா முன்னாடி பேச வரான். அவங்க அப்பா ஒரு மாதிரி மறைக்கிறத பார்த்து ஐயோ இவர் முன்னாடி எனக்கு உளறிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முட்டி போட்டு சாரி கேட்க போகிறான்னா, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி கூட்டிட்டு போயிடுறாங்க. நீங்கள் ஒன்றும் பேச வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, உனக்கு என்ன பெரிய கொழுப்பான்னு, இங்கே பாரு நான் வந்து நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன் அப்படின்னா, நீ தானே உங்கள் வீட்டுக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வர சொன்னால் வந்துருவியா, எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை, இனிமேல் என்கிட்ட பேசாத, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, கிளம்பி என் வீட்லேயும் பிரச்சனை ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. குஸ்மான் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு நாடியாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து கோர்ஸ்க்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. மரியானாவும் ஃப்ளோட் பண்ணுறா. அப்போ தான் அவங்க அண்ணன் வரான், அதாவது நானோ. அவன் வந்து இங்கே மாதிரி ஏதோ ஒரு பொறுக்கித்தனத்தை பண்ணிவிட்டு யாருடைய சண்டையை போட்டு ரத்தக்காவோட வந்திருக்கான். மரியானா ஓடி போய் பார்க்குறான். அவன் பயங்கர ரத்தத்தில் இருக்கான். அதனால ஹெல்ப் பண்ணுறான். அதே சாம்பல் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு, நீ ஜெயிலிருந்து வந்ததே பெரிய விஷயம், திரும்ப நீ அந்த மாதிரி கண்டவங்க கூட சேர்ந்துட்டு திருட்டுக்காரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதானே. ஏய் அப்புறம் காசுக்கு என்னடா பண்ணுவேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. டேய் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ, நம்ம இங்கே வாழணும், உன்னால் ஜெயிலுக்கு போயிட்டு என்னாலாம் திரும்ப ஒரு ஜெயிலுக்கு போனவனோட தம்பின்னு வாழ முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மாதிரியான கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு மரியானா மறுபடியும் நானாவை போய் பார்க்குறாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு என்ன உளறிட்டுருக்கேன். ஆமாம் நீ திருட்டுல, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ தேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட வேலையை நீ பாரு, நீ என் தம்பி கூட தானே இப்போ டேட் பண்ணிட்டு இருக்க, அவங்க கூடயே இருங்கிறாங்க. இங்கே பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், ஏன்லாம் கேட்காது, எனக்கு தெரிலங்கிறாங்க. இங்கே பாரு நான் தேவையில்லாமல் உன் விஷயத்தில் தலையிட மாட்டேன், நீயும் தலையிடாத, ஒழுங்கு மாதிரி எதுவும் வேலையை பார்த்துட்டு போங்கிறாங்க. சரி ஓகே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மரியானா நானோவுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் நானோ அதை தடுக்கிறாரு. 2 பேருமே ஒரு என்னன்னே புரியாத ஒரு ஃபீலிங்ஸில் இருக்காங்க. அதுக்கப்புறம் சாம்வேல் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன், ஆனால் அவளுக்கு HIV இருக்குது, அதனால் பரவாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதை சார் பார்த்துட்டு கிளாஸ் ரூமில் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, குடுன்னு அப்படி சொல்லிட்டு பிடிங்கிட்டு போய் அப்படியே வந்து நாடியா கையில் கொடுத்துட்டு, நாடியா அவன் என்ன பண்ணிட்டு இருந்தா அதை படிச்சு காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாடியா ஹோல் கிளாஸ் முன்னாடி மரியானாக்கு HIV அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத படிச்சிடுறா. எல்லாருமே செம்ம ஷாக்காக இறங்கி எல்லாரும் இப்படி காசிப் பேச ஆரம்பிச்சிடும். அப்படி கிட்ட ஒரு மாதிரி நாய்ஸியாக, என்ன நடக்குது, உண்மையாகவே அவன் வந்து HIV அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ குஸ்மான் மரியானோட அண்ணாவுக்கு கோவம் வந்துடுது. எல்லாரும் சும்மா இருங்க, எல்லாரும் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு. அப்போ மரியானாவே எந்திரிச்சு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் அது உண்மை தான், எனக்கு HIV பாசிட்டிவ் தான், ஆனால் அது ஒன்றும் பரவாது, அது வந்து நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி டிடெக்ட் பண்ணி டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டு இப்போலாம் க்யூர் ஆகிட்டு இருக்குது, அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேணாம் என்னை பார்த்து அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாரும் முன்னாடியும். ஸோ எல்லோரும் முன்னாடி எந்திரிச்சு சொன்னோன்னே அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. இவன் இருக்கா இல்லையா காரில் வந்து கூப்பிட்டு பேசுகிறா, பரவாயில்ல நீ எல்லாரும் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உனக்கு வந்து நல்ல தைரியம் தான், நீ எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, வா நம்ம 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. மரியானாவும் தேங்க்ஸ் எனக்கு ஆறுதல் சொன்னதுக்கு, கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் மரியானா வீட்டுக்கு போகிறது இன்னொரு நோக்கத்துக்காக, அது என்னங்கிறதையும் பார்ப்போம். மரியானா வீட்டுக்குள்ளே வந்தோடனே அவள் இருந்துட்டு வா வெல்கம்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு ஒரு பாஸ்கோட் போடுறாங்க. அதை வந்து மரியானா பார்த்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஜஸ்ட் சில் பண்ணிகிட்டு இருக்காங்க. சும்மா அவள் வீட்டை சுற்றி பார்க்குறது என்னென்ன எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நேராகவே யாரை போய் மீட் பண்ணுறேன்னா நானோ திருட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதுக்கு தான் இவள் வந்து அவளோட காரில் வீட்டுக்கு போயிருக்கா. இந்த மாதிரி அவள் வீட்டில் நிறையா இருக்குது, நீ போய் எடுத்துக்கோ, ஒரு வாட்ச் கலெக்ஷன் அவங்க அப்பா வச்சுருக்காரு, அதை எடுத்து என்ன செட்டில் ஆயிடலாம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கா. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு மரியானா கொடுத்த ஐடியானாலேயோ அவங்க பாஸ்போர்ட் பார்த்துருந்தாங்க இல்லையா, அதையும் பார்த்து கார்லா வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாரு. வந்துட்டு அந்த வாட்சஸோட கலெக்ஷன்லேயும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஏன்னா அந்த வாட்ச் விற்றாலே அவங்களுக்கு பணக்காரங்க ஆயிடலாம், பயங்கர காஸ்ட்லியான வாட்சஸ் நினச்சிட்டு இவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நேராக போய் மரியானாவை பார்த்த இவர் அவங்க 2 பேரும் அந்த இடத்துலையே திரும்ப இன்டிமேட் ஆகுறாங்க.
அதுக்கப்புறம் மரியானா சாம்வெலை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கா. நீ ஏன் நான் அவாய்ட் பண்ணுறேன்னு சாம்வெல் வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எதுக்கு ஒன்று அவாய்ட் பண்ணணும், இங்கே பேர் என்னை தனியாக விடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மரியானா என்னமோ ஆயிடுச்சு. காரணம் அவங்க ட்ரக்ஸ் வேறு எடுத்துக்கிறாங்க. பாவம் சாம்வெல் தான் மரியானாவை தனியாக லவ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு. மரியானா என்ன பண்ணுறானே தெரியல. அவன்கிட்ட பேசிட்டு அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருந்தவ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ரத்தமெல்லாம் வருது. எல்லாரும் வந்து ஐயோ மரியானாக்கு என்னாச்சு தூக்குங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ டீச்சர் வந்துட்டு பார்க்குறாரு. ஐயோ வாயில் ரத்தம் வருது, என்னாச்சு என்னாச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ தான் அவளோட பேக்கெட்டில் ட்ரக்ஸை பார்த்துடுறாரு. ஸோ அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணனால தான் இவளுக்கு இப்படி ஆகுது. இது ஸ்கூலில் இப்படியே பண்ணுவேன், இதெல்லாம் வெளியே தெரிஞ்சுன்னா உன்னை டிஸ்மிஸே பண்ணிடுவாங்க, ஒன்றும் ஒன்றுமே பண்ண முடியாது, எவ்வளோ இல்லீகலாக பண்ணிகிட்ருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி டீச்சர் என்னை விட்டுருங்க சாரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க. அதுக்கப்புறம் மரியானா அப்படியெல்லாம் விட்டுட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ கார்லா அவங்க 2 பேர் கூட பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி எங்கள் அப்பாவோட வாட்ச் தொலைஞ்சு போயிடுச்சு, அதில் தான் எல்லாமே இருக்குது, அதில் ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, யார் எடுத்தானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் இவன் நின்று ஒட்டிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவன் ஐடியா கொடுத்தானே அவன் எடுத்தான் நானோ, அதனால. அதுக்கப்புறம் கார்லாம் மரியானாவை கூப்பிட்டு பேசுகிறா. உனக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் அப்பாவோட வாட்ச் தொலைஞ்சிச்சு, அது வெறும் வாட்ச் மட்டும் இல்லை, அதில் தான் இவங்க 2 பேரோட மொத்த டீட்டெயில்ஸும் இருக்குது. உனக்கே தெரியும் எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு எவ்வளோ பணக்காரங்களாக இருக்காங்க, அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கான ரெக்கார்ட்ஸ்லாம் அந்த வாட்சில் தான் இருக்குது, அதனால நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் உட்காந்து முழிக்கிறா. ஐயோ நம்ம தானே ஐடியா கொடுத்தோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மரியானா மறுபடியும் நடந்து வந்துட்டுருக்கா. அங்கே பிரின்சிபல் மேமே பார்த்துட்றாங்க. உன்னோட இதே சரியில்லை, என்னாச்சு, நீ வேறு அடிக்கடி வாமிட் பண்ணுறியாமா அப்படின்னு சொல்ல மறுபடியும் ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. அதை பார்த்து பிரின்சிபல் உனக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க ட்ராவை திறந்து அவங்க பார்த்துட்றாங்க அதில் ட்ரக்ஸ் இருக்கிறத. அப்புறம் தனியாக கூப்பிட்டு போய் கேட்குறாங்க. இல்லை என்னை விட்டுருங்க, நான் தெரியாமல் யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. தெரியாமல் யூஸ் பண்ணுற விஷயமா அது ட்ரக்ஸு, அதுவும் இல்லீகலாக யார் உனக்கு கொடுத்தா, உண்மையே சொல்லு, எங்கேருந்து உனக்கு இதெல்லாம் கிடைக்குது, யார் உனக்கு சப்ளை பண்ணுறாங்கிறாங்க. இவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. அதனால வேறு வழி இல்லாமல் சொல்லிடுறாங்க. எனக்கு கொடுத்தது உமர், அது வேறு யாரும் இல்லை, நாடியாவோட சொந்த அண்ணன் தான் அப்படிங்கிறாங்க. நாடியாவோட அண்ணன் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போதைக்கு அங்கே வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு எல்லா டென்ஷனுமே சேர்ந்து அப்படியே ஒரு மயக்கம் வேறு வருது. அங்கே வந்து சாம்வேலும் நானும் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது இன்னொரு ஷாக். என்னென்னா மரியானா 1 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இதைக்கிட்ட ஷாக் ஆகிடுறாங்க. சாம்வேலும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா சாம்வேலுக்கு தெரியும் சாம்வேல் குழந்தை இல்லைன்னு. அப்போ மரியானா வயிற்றில் வளர்றது யார் குழந்தைன்னு நேனோ ஷாக் ஆகுறான். ஏன்னா நமக்கு தெரியும் அது நேனோட குழந்தைன்னு. ஆனால் சாம்வெல்கிட்ட இவங்க 2 பேரும் சொல்ல முடியுமா? ஏன்னா சாம்வெல் மரியானா லவ் பண்ணுறாங்கிறது இவங்க 2 பேருக்குமே தெரியும். மரியானாவும் சாம்வெல்கிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரி இருந்துட்டு இப்போ நேனோ கூட ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா. ஸோ இவங்க 2 பேர் இப்படி இருந்தது சாம்வெல் பாவம் இல்லையா? ஸோ அதனால இவங்க 2 பேர் சொல்லலை. அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு வராங்க அடுத்த நாள். அப்போ சாம்வேல் போய் பார்க்குறாங்க. நேற்று என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சோன்னே எதுவுமே சொல்லாமல் போயிட்டேன், உண்மையை சொல்லு, யார் அந்த குழந்தைக்கு அப்பா? நான் அதெல்லாம் யார்கிட்டையும் சண்டை போடுறதில்ல, ஆனால் அட்லீஸ்ட் எனக்கு யார் அதோட அப்பானாலும் தெரியணும்ல, நான் உன்னை லவ் பண்ணியிருக்கேன்ல, அப்போ எனக்கு அது தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் மரியானா அதனால தான் உனக்கு தெரியக்கூடாது, நீ ரொம்ப ஹர்ட் ஆக தெரிஞ்சா, அதனால நான் சொல்லவும் போகிறதில்ல, என்னன்னாலும் நான் சொல்ல போகிறதில்லைங்கிறாங்க. ஏன்னா அவனோட அண்ணன் தான் இதுக்கு காரணம் தெரிஞ்சால் இன்னுமே ஹர்ட் ஆவாங்க இல்லையா? சாம்வேல் இன்னுமே கடுப்பாகிறாரு. நான் உன்னை ரொம்ப நம்பின மரியானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக போகிறாரு. பாவம் இல்லை சாம்வேல். அதுக்கப்புறம் நேனோவை மீட் பண்ணுறாங்க. எதுக்கு என்ன கூப்பிட்டேங்கிறாங்க. எதுக்கு என்ன கூப்பிட்டியா? இங்கே பாரு, எனக்கு தெரியும் அது என்னோட குழந்தை தான்னு, அதனால நம்ம 2 பேரும் ஏன் சந்தோஷமாக வாழக்கூடாதுங்கிறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு திருடன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன்னொன்னே, ஆமாம் நான் என்ன பண்ணியாவது நம்ம வாழ்ந்துடலாம், நம்ம யாருன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு நம்ம ஓடி போயிடலாம், நான் நம்ம குழந்தை சந்தோஷமாக வாழலாம், கடைசியாக ஒரே ஒரு திருட்டு மட்டும் பண்ணிக்கிறேன், ரொம்ப பெரிய திருட்டு பண்ணிவிட்டு நம்ம இந்த உலகத்துலேயே யாருக்குமே தெரியாத இடத்துக்கு போய் சந்தோஷமாக வாழலாம், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அவன் டக்குன்னு கிஸ்ஸு வேற பண்ணுறான். இவங்க 2 பேரும் ஓடி போக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்லாவும் பேப்லோவும் இருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு சண்டை வந்துருச்சு. அதனால கார்லா நான் உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேங்கிறா. ஏன்னா அந்த பேப்லோ நிறையா வந்து பசங்களை தான் பிடிக்கும் அவனுக்கு, பொண்ணுங்களையும் பிடிக்கும், பட் பொண்ணுங்களை விட பசங்களை தான் அவனுக்கு பிடிக்கும், அவன் ஒரு கே. அதனால நீ ஒரு கேங்கிறத என்கிட்ட மறைச்சி இவ்வளோ நாள் என்கிட்ட கப்பலாக பழகிட்டு இருந்த, அதனால நான் இனிமேல் கூட பழக மாட்டேன்னு சொல்லிட்டு கார்லாவும் பேப்லோவும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மரியானோட வீட்டை காட்டுறாங்க. மரியானா கிட்ட தோண்டி தோண்டி கேட்குறாங்க. ஏன்னா அந்த வாட்ச் காணாமல் போச்சு இல்லையா? அப்போ அந்த வாட்ச் எடுக்க நீ தான் ஹெல்ப் பண்ணியான்னு.
நான் யாருக்கு வேணால் ஹெல்ப் பண்ணிக்கலாம், அவ்வளோ ஏன் அந்த ஹெல்ப் பண்ணவன் என் குழந்தையோட அப்பாவா கூட இருக்கலாம்னு சொன்னோன்னே வீட்டில் இருக்கவங்களாம் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. எஸ், மரியானா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கங்கிற விஷயத்த அவங்க ஃபேமிலி முன்னாடி சொல்லிடுறாங்க. குஸ்மானுக்குலாம் செவன் கோவம் வந்து என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன், அவனை நான் சும்மா விட மாட்டேன், யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொன்னோன்னே சொல்லிடுறாங்க நேனோ தான். அதனால இவன் ரொம்ப கோவமாக கிளம்புறான். வீட்டில் இருக்கவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, இவ்வளோ கேவலமான பொண்ணா, நீ பேசாமல் அந்த அபார்ஷன் பண்ணிடு அப்படி அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் முடியாதும்மா, நான் இப்போ தான் என் வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வாட்ச் தானே, அதை இல்லாமல் உங்களாலாம் வாழ முடியாதா, அது யாருன்னு சொல்ல மாட்டேன், அந்த வாட்ச் எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம மரியானா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மரியானா போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி வீட்டில் தெரிஞ்சிச்சுனோன்னே, சரி நான் இடமெல்லாம் பார்த்து வச்சுட்டேன், நீ ஓகேன்னு சொல்லு, நம்ம 2 பேரும் போயிடலாம், குழந்தையோட சேர்த்து 3 பேராக போயிடலாங்கிறாங்க. இவங்க 3 பேரும் ஊரை விட்டு போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. காசு வேணும் இல்லையா, அதுக்காக அந்த வாட்ச் திருடினாங்க இல்லையா, அவங்கள்ட்டே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த வாட்சில் உன்னோட பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ்னு எல்லாம் இருக்குன்னு தெரியும், அது வெளியே வந்துச்சுன்னா உன் பிஸ்னஸ் போயிடும், மானம் மரியாதை எல்லாம் போயிடும், குடும்பமே நாசமாக போயிடும், அதனால் அந்த வாட்சை திரும்ப கொடுத்துட்றேன், எனக்கு வந்து இவ்வளோ மில்லியன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுகிறான் காசு வாங்குறக்கு. காரில் அங்கே அப்பாட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ காரில் அங்கே அப்பா இருந்துட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு லூசா நீ, நான் எவ்வளோ பெரிய ஆளும் உனக்கு தெரியாது, இப்படி என்னை மிரட்டிட்டு இருந்தேன்னா உனக்கு என்ன பண்ணுன்னே தெரியாதுங்கிறாங்க. கார்லாக்கு மரியானா மேலே தான் டவுட்டு. ஏன்னா மரியானாவை தான் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அவங்க முன்னாடி தானே பாஸ்போர்ட் போட்டாங்க, அதனால் மரியானா தான் வாட்ச் எடுத்துருப்பாங்கிறது கார்லாக்கு டவுட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஏதோ ஒரு ஆனுவல் டே மாதிரி அவார்ட் கொடுக்குற ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ மரியானாவும் வராங்க, இவங்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ கார்லாட்ட போய் பேச போகிறாங்க. அப்போ கார்லா இருந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நீ தான் அந்த வாட்ச் எடுத்துன்னு, ஒழுங்காக திரும்ப கொடுத்துரு, அது உங்கள் அப்பா எங்கள் அப்பான்னு எல்லாரோட வாழ்க்கையிலுமே அதில் தான் இருக்குது, எல்லாருமே மாட்டிப்போம், ஒழுங்காக நீ உன்னோட புது காதலனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் அந்த வாட்சை திரும்பி கொடுத்து நம்ம அப்பா அம்மாவை காப்பாற்றுற வழியை பாரு அப்படிங்கிறாங்க. ஆனால் மரியானா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த வாட்ச் எடுத்து அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணும், வேறு ஏதாவது ஐடியா தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கார்லா வேணும்ன்ட்டே இவன் இருக்கான் இல்லையா, இவன் கூட வந்துட்டு பேசுகிறாங்க. இவன் தான் யார் கூப்பிட்டாலும் போயிடுவானே, அதனால் இவன்கிட்ட அப்படியே பேசி மயக்கி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, அங்கே ஒரு கபோர்ட் இருக்கும், அதில் வாட்ச் இருக்கும், அதை மட்டும் எடுத்து தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே கிஸும் பண்ணுறாங்க. நீ பண்ணேன்னா நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் தான் அதுக்கும் ஒத்துக்கிற மாதிரி பார்க்குறான். ஸோ இவங்க 2 பேரும் இங்கே இப்படி இருக்கிறத இவன் பேப்லோ பார்த்துட்டு, ஓ நம்மளை கழட்டி விட்டு அவன் கூட இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னுமே கடுப்பாகிறான். அதுக்கப்புறம் மரியானா தனியாக உட்காந்துருக்காங்க. அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூலில் ரொம்பவே சோகமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவையும் ஏமாத்துறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ சாம்பல் வரான். சாம்பல் கையில் அவார்டு இருக்குது, அதில் வந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதையும் சும்மா அந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க. அப்போது உண்மையை சொல்லு, நீ எங்கே போகிற, நீ எங்கேயோ ஓடி போறியா, எங்கள் அண்ணன் பேசுகிறது கேட்டேன், எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நீ எங்கள் அண்ணனால தானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பலுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி நான் என்ன வேணால் பண்ணிட்டு போ, ஆனால் நான் ஒன்று சொல்லிட்டேன், நீ அவன் கூட போகாத, அவனும் ஜெயிலுக்கு போயிருக்கான், நீ ஒரு நல்ல பொண்ணு, இப்போ தான் ஸ்கூல் படிக்கிற, அவங்க கூட போய் வாழ்க்கையை கெடுத்துக்காத, நீ ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து உன்னோட வேலையை பாருங்கிறாங்க. இல்லை சாம்வில், எனக்கு அதெல்லாம் தெரில, எனக்கு அவங்க கூட இருக்கணும் போல் இருக்குங்கிறாங்க. இல்லை நீ வாழ்க்கையை கெடுத்துக்காமல் இங்கே இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு சாம்வேலும் சொல்கிறாங்க. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா போகிறக்கும் பயமாக இருக்குது, போகாமல் இருக்கவும் முடியல, இவன் நானோ லவ்வும் பண்ணுறா, காசும் இல்லை, வாட்சும் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு ரொம்ப பயத்தில் இருக்கா. ஸோ சாம்வேல் வந்து சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்க மாதிரி அவளுக்கு தோணுது. அதனால் ஃபோன் எடுத்து நானோக்கு இந்த மாதிரி இல்லை நான் அவங்க கூட ஓடி வரல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இப்போதைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க மரியானா. ஏன்னா அவங்க கூட போயினா ஃப்யூச்சர் என்ன ஆகுமோங்கிற பயமும் இவங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படியே அனுப்பிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. இங்கே இவனை காரில் வாட்ச் எடுக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஆனால் அவன் எடுக்க மாட்டேன்ட்டான். நீ எனக்காக ஒரு வாட்ச் கூட எடுத்து தர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு காரில் கேட்குறா. இல்லை அது யாரோட வாட்ச்னே தெரில, எதுவும் திருட சொல்கிற, நீங்கள் எல்லோரும் வேறு ரொம்ப பணக்காரங்க, பெரிய பிரச்சனை என்ன மாட்டி விட்டேன்னா, நான் சும்மா ஃபன் பண்ணுறக்காக வந்தால் நீ என்ன பெரிய பிரச்சனை மாட்டி விட்டுருவ போல, அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுறாரு. இங்கே திரும்ப எனக்காக பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகுறாங்க. இங்கே அந்த பேப்லோ வந்து சரி நம்ம வாட்ச் வாங்கி கொடுத்து காரில் கூட ஒன்று சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு மரியானாட்ட வந்து வாட்ச் கொடுங்குறாங்க. அவள் என்ன உளர்ற, இங்கே பாரு அப்படிலாம் தர முடியாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மரியானா துரத்தி விட்டுறா. இங்கே பாரு வாட்ச் உங்ககிட்ட தான் இருக்குன்னு தெரியும், நீங்கள் 2 பேர் திருடி வாட்சை நீ வச்சிருக்க, அதனால் வாட்சை கொடுங்குறாங்க. வாட்சை கொடுத்தா தான் நான் என் காரில் கூட சேர முடியும்னு சொல்கிறாங்க. எனது காரில் கூட நீ சேர போறியா, அவளே ஒன்று யூஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவள் எல்லாத்துக்கூடயும் இருப்பா, அவள் ரொம்ப மோசமானவ, அவளை கேட்டுட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா, வாட்சில் தர முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசிடுறாங்க பேப்லோவு. நீலாம் ஒரு பையனே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது இவனுக்கு இன்னுமே கோவத்தை உண்டாக்குது. ஓ கோவம் வந்தால் மட்டும் நீ ஒரு பையனை ஒத்துப்பனா, நீ ஒரு பையனே கிடையாதுடா, கிளம்பு, இவன் வந்து என்கிட்ட வாட்ச் கேட்குறான்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசணுன்னு பேப்லோவுக்கு ரொம்ப கோவம் வந்து மரியானாவே அப்படியே அடிக்க போகிறான்.
ரொம்ப கோவம் வந்து அவன் ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் அங்கேருந்து அவார்டு எடுத்து மரியானா மண்டையிலேயே அடித்து கொன்னுடுறான். மரியானாவுக்கு புரியவே இல்லை. ஒரு செகண்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு மயக்கம் வருது. இவனும் வாட்ச் கொடு வாட்ச் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஆகி அப்படியே சொல்கிறான். மரியானா மண்டை ஃபுல்லாக ரத்தம் வருது. அதை பட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க, செத்துடுறாங்க. பேப்லோ அவ்வளோதான், நான் கொன்னுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுறான். இவன் கையில் அந்த வாட்ச் எடுத்துட்டான். உடம்பு ஃபுல்லாக ரத்தம், பயப்படுறான், அப்படியே கத்துறான் என்ன நடக்குது. இங்கே இவங்க 2 பேரும் ஜாலியாக இருந்தாங்களா, அவங்க சத்தம் கேட்டு திரும்பி பார்க்குறாங்க என்ன சத்தம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவன் ஃபுல்லாக ரத்தம், இவன் கையில் வாட்ச். கார்லாக்கு ஷாக் ஆகுது. என்ன பண்ணிட்டு வந்து தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறான் இவன். கார்லாக்கு புரிஞ்சிருச்சு, ஓ வாட்ச் எடுக்கிறதுக்காக மரியானாவை கொண்டுட்டானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரியம் பண்ணியிருக்க பாப்லோ, நீ அவளை கொன்னதை யாராச்சும் பார்த்தாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை யாரும் பார்க்கல, நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். சரி நம்ம பார்த்துக்கலாம், ஒழுங்காக இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிடு, வேறு ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்லாம் அவள் வந்து ஹெல்ப் பண்ணுறா கார்லா. போலீஸ் வந்து என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாதுங்கிற விஷயத்தையே பார்த்துக்கலாம், நம்ம எல்லாரும் ஒன்றா தான் இருந்தோன்னே நான் சொல்லிக்கிறேன், நீ வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லா ஹெல்ப் பண்ணுறா. கிறிஸ்டியனுக்கும் தெரிஞ்சிருது. ஆனால் கிறிஸ்டியன் பயத்தில் இருக்கான். கார்லா கிறிஸ்டியன்ட்ட, இங்கே பாரு இதை நீ யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுங்கிறாங்க. நான் ஏன் யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கணும், நான் ஏன் கொலையை மறைக்கணும், எனக்கு பயமாக இருக்குங்கிறாங்க. நான் உன் கூட இருக்கணும்னா நீ இந்த கொலையை மறைச்சு தான் ஆகணும். நீ என்கிட்ட கேட்டே இருந்தி நம்ம எப்படி லவ் பண்ணலான்னு, நான் லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்கிறேன். ஆனால் பேப்ல தான் கொலை பண்ணான்னு நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பேப்லவும் அங்கே போய் வேறு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. அப்புறம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு சீனில் காமிச்ச இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ நேரம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணதில் நான் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. பேப்லோலாம் பயப்படுறான். பார்த்தா நேனோவை பிடிச்சிடுறாங்க. நேனோ தான் வந்து அவளை ஓடி போகலான்னு சொல்லி கூப்பிட்ருக்கான். ஆனால் அவள் ஓடி போகலைன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறதை பார்த்து கோவம் வந்து இவன் என் கூட ஓடிவான்னு சொல்லி அவளை கொண்டுட்டான்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும், நீங்களா ஒரு கதையை அனுப்புறீங்க, அது என் குழந்தை சுமந்துட்டு இருந்தா அவளை நான் ஏன் கொல்ல போகிறேன், நான்லாம் கொல்லலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆதாரம்லாம் அப்படி தான் இருக்குது. நீ தான் கடைசியாக மெசேஜ் அனுப்பிச்சிருக்க, நீ தான் கடைசியாக பேசியிருக்க, அந்த அவார்டு கொடுக்குற இடத்துக்கு நீ போயிருக்கலாம் அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுறோம், நீ தான் அவனை கொண்டிருக்கன்னு சொல்லிட்டு நேனோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதோட இந்த சீசன் முடியுது. இவங்களுக்கு அந்த வாட்சும் கிடச்சிருது. ஸோ தப்பு பண்ணவங்கெல்லாம் கரெக்டாக இருக்காங்க. எந்த தப்புமே பண்ணாத நேனோ போலீஸில், அதுவும் தான் லவ்வரையே கொலை பண்ணதுக்காக போலீஸில் மாட்டிக்கிட்டான். ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. உங்களுக்கு இன்னும் கண்டினியூஷன் வேணும், சீசன் 2 வேணும்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. 50 லைக்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து செகண்ட் சீசன் போடுறேன்.